இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஏதாகிலும் நமக்கு கிடைக்குமான ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டு போவோம், வெறுமையாக போக மாட்டோம். ஏன்னா நம்ம போகும்போது அங்கே நம்மக்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. சில நேரங்களில் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஏதாவது வாங்காமல் போயிட்டேன்னா அவன் கேட்பாங்க, என்னடா வெறுங்கையோடு வந்திருக்கிற? இல்லை அக்கா வீட்டுக்கு தானே வந்தேன், யார் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது கொண்டு வரமில்லடா. ஆக நாம் எதிர்பார்க்கிறோம், நம்ம எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்பு அற்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. ஆக தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. நான் வீட்டில் சும்மா இருந்தேன், பொழுது போகல, அதனால் வந்தீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை தேவன் இன்றைக்கு நிறைவேற்றுவார். அவரை நோக்கி தேடி வந்த ஒருவருக்கும் தேவன் வெறுமையாய் அனுப்பினதல்ல. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வேலை நேரம் போக இங்கே வந்திருக்கிற நினைத்திருக்கலாம். அப்படி அல்ல, தேவன் உங்களை கரம் பிடித்து அலைந்து வந்திருக்கிறார்.